பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துயரங்களை பார்க்கிற ஆண்டவர். இந்த வேத பகுதியில ஆண்டவர் செய்கிற 3 காரியங்களை அங்கே பார்க்கிறோம். 1, அவர் நம்மை பார்க்கிறார். 2, நம்முடைய ஜெபத்தை அல்லது நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். 3, நம்மை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3ஐயும் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறேன். மெய்யாலுமே நம்மை பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஏதோ தூரத்திலிருந்து ஏதோ ஒன்றை பார்க்கிறது போல பார்க்கிற ஆண்டவர் அல்ல. நாம் அன்றாடம் சந்திக்கிற போராட்டங்களை, உபத்திரவங்களை நம்ம பார்த்து அவைகளுக்கு நமக்கு நடக்கிற அநீதிகளை அவர் தீவிரமாக கவனிக்கிறதை தான் அவர் பார்க்கிறார் என்று சொல்லுகிறது. நிச்சயமாகவே உங்களை கர்த்தர் பார்த்து நீங்கள் கடந்து போகிற இந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. 2வது, கூக்குரலை கேட்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இஸ்ரவேலின் உதவிக்காக அவர்கள் கதறினார்கள். ஒவ்வொரு நாளும் புலம்பலையும் இரக்கத்திற்காக ஆண்டவரை நோக்கி அவர்கள் மன்றாடினார்கள். அந்த கூக்குரலை கர்த்தர் கேட்டார். நம்முடைய துன்பத்தில் இருக்கும்போது, நாம் துயரப்படும்போது, நாம் துன்பமாய் இருக்கும்போது நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை இதை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் துயரங்களை, உங்கள் புலம்பல்களை கேட்டு உங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வாராக. 3வதாக, அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அறிந்திருக்கிறார் என்றாலே நம்மை குறித்து அவர் அறிகிறார் என்றால் என்ன என்றால், நாம் உள்ளுக்குள்ளே எப்படி உணர்கிறோம் என்று ஆண்டவர் நம்மை துல்லியமாக அறிந்து வைத்திருக்கிறார். நமது உணர்ச்சிகளை, நம்முடைய உடல் ரீதியான வலிகளை கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் படுகிற வேதனைகள், இது உள்ளுக்குள்ளே வருகிற ஒரு சம்பவம். இந்த உணர்வுக்குள்ளே வருகிற இந்த சம்பவத்தை கர்த்தர் அறிந்து அதற்கான ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னவென்றால், அந்த வசனத்தில் சொல்லுகிறது, என் ஜனத்தின் உபத்திரவத்தை. என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் ஜனம் என்றாலே அவருக்கு உரியவர்கள், அவரோடு கூட வாழ்கிறார்கள் அல்லது அவரை சார்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், நீங்கள் அவருடைய ஜனமாய் இருக்கிறபடியினாலே, நாம் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறபடியினாலே, நம்மை கண்டிப்பாக கர்த்தர் பார்ப்பாராக, உபத்திரவத்தை பார்ப்பாராக, நம்முடைய கூக்குரலை கர்த்தர் கேட்பாராக, நாம் படுகிற வேதனைகளை கர்த்தர் அறிவாராக, நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். அதனால தான் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, அவர்களை நான் நிச்சயமாகவே விடுவிப்பேன், நான் எதை கொடுக்க வேண்டும் இருக்கிறேனோ அங்கே கொண்டு போய் நான் சேர்ப்பேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தர் இதை உங்களுக்கு செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. God bless you.